வணக்கம் நண்பர்களே. தங்கம் விலை உயர்வு இன்றைய நிலவரம் என்ன? ம். இப்போ தங்கம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ 60,000ன்னா அப்போ 20,000, 30,000 அப்படி இருந்ததுன்னு சொன்னாங்க. 30,000, 40,000. இப்போ பாருங்க 65,000, 22,000 வருது கிட்டத்தட்ட. எல்லாம் செய்கூலி சேதாரம்லாம் சேர்த்தா 65,000. தங்கம் விலை இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து சென்றது. அதிலும் கடந்த மாதம் ஜனவரி 22ஆம் தேதி ஒரு சவரன் 60,000 சென்ற உச்சத்தை தாண்டியது. அதன் பின்னரும் தொடர்ந்து விலை அதிகரித்தபடியே காணப்பட்டு வருது. அதாவது பொன்னுல, மண்ணுல போட்ட எதுவுமே வீணாகாதுன்றது இதுக்கு ஒரு உதாரணம். ஒரு சவரன் ரூபாய் 66,000 66,000 ரூ. 62,000, 63,000 என்ற நிலைகளை கடந்தது. நேற்று முன்தினம் மேலும் தங்கம் விலை கிடுகிடுன்னு அதிகரித்து ஒரு சவரன் 64,000 என்ற வரலாறு காணாத உச்சத்தையும் எட்டி பிடித்தது. மார்ச் மாதத்துக்கு பிறகுதான் இந்த விலையை தொடும் என்ற கணிப்பை எல்லாம் இந்த விலை உயர்வு பொய்யாக்கிவிட்டது. கடந்த 8 நாட்களாக தொடர்ந்து உச்சத்திலேயே பயணித்த தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 960 குறைந்து 63,520 என விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று தங்கம் விலை அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 உயர்ந்தது. அப்படின்னா என்ன? திருப்பி 63,800, அதான் 64,000 வந்துருச்சு. விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 40 உயர்ந்து 7,900, 8,000 ரூபாய் இப்போ ஒரு கிராம் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரையில் கடந்த 5ஆம் தேதி விலை அதிகரித்து ஒரு கிராம் 107க்கும், ஒரு கிலோ 1,07,000க்கும் விற்பனை செய்யப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து 8வது நாளாக அதன் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் நீடிக்கிறது. வெள்ளிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தங்கத்துக்கு தான் பிரச்சனை. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு 2020 கொரோனா டைமில் வாங்கி போட்டிருந்தா கூட இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கும். தங்கம் விலை கடந்த ஆண்டு 2024 உயர்ந்து கொண்டே வந்தது. ஆண்டின் இறுதியில் சற்று விலை குறைந்து காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து அதன் விலை மீண்டும் ஏறுமுகத்தில் இருந்து வருகிறது. கடந்த மாதம் ஜனவரி 22ஆம் தேதி ஒரு சவரன் 60,000 கடந்த நிலையில் தொடர்ந்து விலை அதிகரித்து கொண்டே வந்து கடந்த 5ஆம் தேதி ஒரு சவரன் 63,000 தாண்டி புதிய உச்சத்தை பதிவு செய்தது. இதன் தொடர்ச்சியாக நேற்று தங்கம் விலை உயர்ந்தது. நேற்றைய நிலப்படி கிராமுக்கு 80, சவரனுக்கு 640 அதிகரித்தது. ஒரு கிராமுக்கு 8,060க்கும் ஒரு சவரன் 64,065 வந்துருச்சு விற்பனையானது. இதன் மூலம் தங்கம் விலை இதுவரை இல்லாத வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டது. கடந்த 20 நாட்களில் மட்டும் தங்கம் விலை கிராமுக்கு 535, சவரனுக்கு 4,280 அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஷேர் மார்க்கெட்டில் போடுறதுக்கு தங்கம் தங்கத்தில் போட்டுக்கலாம். இந்த நிலையில் தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்து வந்த தங்கம் விலை இன்று அதிரடியாக குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 குறைந்தது. 63,520 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 120 குறைந்தது. 7,940 திருப்பி அதே இது வந்துருச்சு செய்யப்படுகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரையில் தொடர்ந்து 7வது நாளாக இன்றும் மாற்றம் இல்லாமல் ஒரு கிராம் 107, ஒரு கிலோவுக்கு 1,07,000 இருக்கு. ஸோ சாமானிய மக்கள் அதிர்ச்சி. ஸோ தங்கம் வாங்குறதுக்கு திருப்பி நம்ம பர்சனல் லோன் போட்டால் தான் முடியும் போல. தங்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இப்போ கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம் போல தங்கத்தை. காசு இருக்கிறவங்க வாங்குவாங்க, காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? மேலும் 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 ஏறிக்கிட்டே போகுது. 64,000, இப்போ 65 வந்துருச்சு. அப்படியே போச்சுன்னா நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணுறது? இதை வாங்குறதுக்கு நம்ம பர்சனல் தான் போடணும். ஒரு சவரம் வாங்கினே பாருங்கள், கிட்டத்தட்ட 25. இது வந்து செய்கூலி சேதாரம் சேர்த்தா இல்லை சேர்க்காங்களா? சேர்க்காம தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சவரம் 64,000, இப்போ 65,000 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம நாளுக்கு நாள் எப்படி ஏறுன்றது தெரியல. இறங்கிட்டு தான் ஏறும். இந்த நியூஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. முடிஞ்ச வரைக்கும் தங்கத்தையும் வாங்கி நம்ம சேமித்து வச்சுருவோம். முடிஞ்ச வரைக்கும் அது ஒரு சேமிப்பு. ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கு நம்ம கோல்டில் டெபாசிட் பண்ணலாம் போல. அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5 சவரம் வாங்கணும் அப்படின்னா என்னாச்சு? 25,000 70 வந்துடும் போல. 70, 3 லட்சம் ரூபா 5 சவரம்னா 10 சவரம்னா இப்போ 7 லட்ச ரூபா.
பார்த்தீங்க இது ஒரு இடம் இந்த மாதிரி ஆகிடும் போலயே நாளைக்கு. இடத்த விட இது ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ராக்கெட் வேகத்தில். டைம் மிஷின் இருந்தால் போ இதை விட எல்லாருக்கும் தோணும்ல. ப்ரீவியஸாக முன்ன 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 இருக்க பழைய காலத்தில் கடந்த காலத்துக்கு சென்று அங்கே போய் அங்கே 20 ரூபா 10 ரூபா அப்போல்லாம் அந்த கால்னா அரணா, அதாவது இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி முந்தைய காலத்துக்கு போய் அப்போல்லாம் அந்த 1 ரூபா 10 ரூபா 20 ரூபாலலாம் கொஞ்சம் போனால் 100 200 ரூபா ஒரு சவரம் அப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி வாங்கி அதை இந்த காலத்துக்கு கொண்டு வந்திருந்தலாம். ஆனால் அந்த நோட்டு நமக்கு வேணும்ல. அது ஏன்னா இந்த படமே எடுத்திருக்காங்கல்ல. சும்மா போயிட்டு அந்த அந்த டைமில் அந்த ஊர் காசு நமக்கு வேணும்ல. நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. இப்போ என்ன பண்ணாலும் சம்பாதிச்சாதான் அது நமக்கு நிற்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.